இதை பற்றி ஒரு மித்து, ஒரு மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரகணத்தப்ப நம்ம வெளியில் வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எந்த பாத்திரத்தையும் திறந்து வச்சிருக்கக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் நட சாத்துறது, அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை கழுவி விடுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸுமே இல்லை. வருடா வருடம் சூரியன் சந்திரன் கிரகங்கள் நடைபெறுகிறது. இந்த இயற்கை சந்திப்பு, இயற்கை நிகழ்வு ஏன் நடக்குது? இதனுடைய அமைப்பு அப்படி ஒன்றின் பின் ஒன்றாக ஒரு நேர்கோட்டில் வருகின்ற ஒரு நேரத்தில் இந்த மாதிரி மாறுதல்கள். சந்திரன் வந்து ரெட் கலர்ல மாறுது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மனிதன் எப்படி இந்த உலகத்திலே செயல்படுகிறான், அதற்கு சாட்சி தான் இந்த சூரியன் சந்திரனுடைய செயல்பாடுகள், நட்சத்திரங்களுடைய செயல்பாடுகள். இதெல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டு விஷயமா இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை மையமா வச்சுதான் இந்த அந்த சராசரமே இயங்கி இருக்குது. இப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? எதுக்காக இதெல்லாம் நடக்குது? இப்போ சூரியன் என்றால் என்ன, சந்திரன் என்றால் என்ன, இதனுடைய மறைபொருள் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பைபிள் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது சூரியன் வந்து அப்பா, சந்திரன் வந்து அம்மா, இதுதான் குறிக்குது. இந்த அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேரும் போது இந்த மாற்றங்கள் ஏற்படுது. மனித உடலிலே பல மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்காக குறித்து தான் இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் இங்க நடக்குது. இப்போ இந்த 2025 என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இந்த அறிவியல் ஆராய்ச்சியோட இதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியின் போது நிறைய பேர் வெளியில வரமாட்டாங்க. சூரிய சந்திரன் கிரகம் ஏற்படும் போது நிறைய பேர் வெளியில எல்லாம் நடமாட்ட மாட்டாங்க. கம்பெனிஸ் எல்லாம் கூட லீவ் விட்டுருவாங்க. அப்போ வெளியில வெறுங்கண்ணால இதை பார்க்க கூடாது, ஒரு கருப்பு கண்ணாடியை வச்சு நம்ம பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. எல்லாரும் இருக்குது. பயந்து போய் ரூமுக்குள்ள ஓடி ஒளிந்த கர்ப்பிணி எல்லாம் இருக்குது. என்ன சாப்பிடக்கூடாது, அந்த நேரத்துல எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நாம செஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த 2025 அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் ஒரு மூடத்தனம். சூரியன் சந்திரன் கிரகணத்தின் போது நாம இப்படி எல்லாம் செய்யறது ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும்போது இந்த வழிபாட்டு தலங்களை மூடிடுவாங்க. மூடிட்ட பிறகு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுவாங்க, தண்ணீரை சுத்தம் பண்ணுவாங்க. இந்த சாமி சிலைகளையோ அந்த கோயிலையோ தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்வாங்க. அழுக்காய் போச்சான். இப்போ இந்த கணவன் மனைவி சேரும் போது, அந்த உடலின் போது ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், அந்த மனைவியானவரும் கணவனானவரும் அந்த நிகழ்ச்சி உடலுறவு நிகழ்ச்சி முடிந்த பிறகு போய் குளிப்பாங்க. அதைத்தான் குறிக்குது இந்த காட்டுது. இந்த ஆலயங்களோட கிளீன் பண்றது, சுத்தப்படுத்த தண்ணீரை வச்சு சுத்தம் பண்ற விஷயம், இதெல்லாம் ஒரு மூடத்தனம். இங்க நடக்க வேண்டிய வேலை என்ன, எதனுடைய அறிகுறியை எடுத்து காட்டுறதுக்காக இந்த விஷயம் இங்க நடக்குது. அதைதான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அது சடங்கா நினைச்சு எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா இந்த சடங்கா நினைச்சு நம்ம இவ்வளவு விஷயத்த இந்த நடைமுறை வாழ்க்கையில செய்ய தேவையில்லை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த ஒரு இயற்கை நிகழ்வு சரியா நடக்கணும். இந்த சூரியன் சந்திர கிரகணங்கள் ஒன்று சேரும் போது அது நடக்குது. இங்க கணவன் மனைவியும் சந்தோஷமா சமாதானமா குடும்பம் பிரியாத இருக்கணும், அதுதான் குறிக்குது இந்த நிகழ்ச்சி. அதை விட்டுட்டு நாம கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது, ரூம்ல ஒளிஞ்சிக்கணும், ஆலயத்தை கழுவணும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இனிமே இந்த சடங்குகள் நாம கையாள தேவையில்லை அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆன்மீக அதுதான் சொல்லுது.
ஒரு புத்தியுள்ள ஆன்மீகம், ஒரு பகுத்தறிவுள்ள ஆன்மீகம் இந்த பைபிள் வந்து அதை தான் சொல்லுது. கணவன் மனைவி இங்க நடக்க வேண்டிய விஷயத்த சரியா செஞ்சுட்டு போங்க. இந்த சடங்குகளெல்லாம் நமக்கு தேவையில்லை. சபைகளும் ஆலயங்களும் கட்டிடங்களும் நமக்கு தேவையில்லை. கணவன் மனைவி ஆகிய குடும்பம் ஆகிய கோயில்ல கணவன் மனைவி ஆகிய இறைவன் சாமிகள் இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த வேலை நடக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் எல்லாம் சரியா செய்யாத போய் சபைக்கோ கட்டிட ஆலயங்களுக்கோ சென்று கொண்டு அங்க சடங்குகளை செய்து இருக்கணும். அதனால நமக்கு ஒரு சந்தோஷமோ சமாதானமோ இல்லை. இல்ல ஒரு பிரச்சனையோ இங்க தீர்ந்த பாடு இல்லை. இந்த சடங்குகள் எல்லாம் கையாண்டு இந்த சாஸ்திரத்தை நம்ம விட்டுட்டோம். சடங்குகளை கையாண்டு சாஸ்திரம் சாஸ்திரம்னா நம்ம சரீரமாக செய்யற செயல்பாடு தான் அது சாஸ்திரமாக இங்க பைபிள்ல குறிக்கப்பட்டிருக்கு. அந்த சரீர சாஸ்திரங்கள் நம்ம சரியா செய்யணும். அந்த சரீர சாஸ்திரத்தை நம்ம சரியா கையாண்டாத்தா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவி சந்தோஷமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, சந்ததியோடு சந்ததியா தலைமுறையா நாம ஒரு செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். எனவே இந்த சடங்குகளை கைவிட்டு சாஸ்திரத்தை கையாண்டு செழிப்பான வாழ்க்கை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.